மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திருடுறதுக்கு ரூம் போட்டு யோசிப்பாய் போலக்கு அந்த அளவுக்கு மாறி போச்சு தமிழ்நாடு. அதுவும் சென்னை சொல்ல வேணா எடுத்து குடிச்சராக்கி வச்சிருக்கானுங்க. அதுவும் மிக முக்கியமாக இந்த ரியல் எஸ்டேட் ஊருக்குலையா அந்த ஏரியா ஃபுல்லா எவன் வேணா திருடு நினைக்கிறானோ, அது பெரிய லெவலில் திருடு நினைக்கிறானோ அவன் அதுக்குள்ள தெரியான்னு வச்சுக்கோங்க. இது எதுக்கு நான் இப்ப பேசுறேன் அப்படின்னா, ஒருவேளை நீங்க முதலீடு பண்ண விரும்புறீங்க இங்க சென்னையிலயோ இல்லை தமிழ்நாட்டை சுத்தியோ அப்படின்னா, நீங்க ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் நோக்கி நகர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கூடுதல் பொறுப்புணர்ச்சியும் கூடுதல் கவனமும் தேவை. அதோட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, இந்த பதிவோட இறுதியில் சொல்றேன். இப்ப அந்த நிகழ்வு என்னன்னு சொல்றேன், அதாவது எதனால இதை நான் சொல்றேன்ற நிகழ்வை சொல்றேன். சமீபத்தில் ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி டாக்டர் அருண்வேல் குமார் ஒரு நபர், இந்த அருண்வேல் குமார் இருக்கார் இல்லையா, இவர் போட திட்டம் என்னன்னா, எங்க இருந்தே எவன்டா 10 கோடி 6 கோடி திருடணும், அதுதான் திட்டம். நீ கேட்கும்போது டாக்டர் நினைச்சிருப்பீங்க, அவர் பாதிக்கப்பட்ட நினைச்சிருப்பீங்க. கிடையாது, அந்த ஆளால தான் அதிக பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஆள் என்ன பண்றாரு, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, இவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இவரோட ப்ரொஃபைல் என்ன இருக்கு, டாக்டரா இருக்கு. அப்போ டாக்டர்ஸ் 4 பேர் நம்புவான். அதை வச்சுட்டு ஒரு ரூம் போட்டு ஒரு பிளான் ஒன்று வச்சுக்கிறாங்க. அது என்ன கேள்வி, அது என்னன்னா, இந்த டாக்டர் ஒரு மருத்துவமனை கட்ட விரும்புகிறார். அந்த மருத்துவமனைக்கு எவ்வளோ செலவாகும்னா 7 கோடி ரூபா. யாராவது முதலீடு பண்ணி வச்சுக்கவே அதில் 50-50 ஷேர் ஹோல்டராக இருக்க முடியும். ஒரு பக்கம் உண்மையிலேயே அவர் சர்வீஸ் பண்ண விரும்புகிறாரு, இன்னொரு பக்கத்து அதை பிஸ்னஸாகவும் மாற்ற விரும்புகிறாரு. இதுதான் அவங்க சொல்கிற திட்டம்னு வச்சுக்கவே. இதை நம்பி யாராவது 10 கோடி கொடுப்பாங்களா, அந்த இடத்துல தான் நம்ப வைக்கிறதுக்கு அடுத்த கட்ட பிளான் பண்ணுறாங்க. அது என்ன கேட்குங்க, அது என்ன அப்படின்னா, இந்த ப்ரொஃபைல் மட்டும் பத்தாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே நம்புற அளவுக்கு ஒரு திட்டம் இருக்கணும். கரெக்டா? அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மயிலாடுதுறை ஆதீனம் இருக்கு இல்லையா, அந்த மயிலாடுதுறை ஆதீனத்துறை சொத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 90 வருஷத்துக்கு குத்த எடுக்கிறாங்க. அது எழுதும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே ஒரு கதை சொல்கிறாங்க, அங்கே ஒரு பேய் கதை. அது என்ன கேளுங்க, அது என்ன, நாங்கள் மக்களுக்கு சர்வீஸ் பண்ண விரும்புகிறோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு பள்ளிக்கூடம் இல்லை மருத்துவமனை கட்டி சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட எண்ணத்தை தெரிஞ்சுக்கிறது, அவங்கள்ட்ட போய் நீங்கள் லேண்டை மட்டும் கொடுங்க, நாங்கள் அதில் மருத்துவமனை கட்டி இந்த பகுதி மக்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அந்த லேண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒட்டுமொத்த நிலம் இருக்கு இல்லையா, அதை எழுதி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இப்போ இது கூடுதல் வலு சேர்க்கும். எதில், இவர் டாக்டரு இன்னொரு லேண்ட் வச்சிருக்காரு, அதை கொடுத்தது ஆதீனம், எனவே மடம். அப்போ இந்த மக்கள் எல்லாமே நேர்மையான மக்கள் தானே, ஆதீனம் நேர்மையான மக்கள். அவங்களுக்கு என்ன உண்மையானது, இந்த டாக்டர் அருண்வேல் குமார் இருக்கார் இல்லையா, இந்த கும்பல் என்ன பண்ணுது, இவர் மட்டும் கிடையாது, கூட ஒரு 4-5 ஏஜென்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இவங்க திட்டம் என்ன அப்படின்னா, 10 கோடி வரைக்கும் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்தாங்கன்னா அதை சுருட்டணும். அதை சுருட்டினதுக்கு அப்புறம் அவன் என்னென்ன பண்ணுவான்னு பார்த்துக்கலாம். அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ காசு கொடுக்காம ஏமாற்றணுமோ அத்தனை ஏமாற்றலாம். அது வரைக்கும் காசு நம்மள தான் இருக்கும். இது திட்டம் இதுதான். அப்போ இதில் 3வது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், எப்படி ஏமாத்தினாலும் சரி 10 கோடி சும்மாவை கொடுப்பாங்க, அதுக்குன்னு ஒரு கொலட்ரல், அதாவது அதுக்குன்னு ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் அவர் செஞ்சால் தானே வருவாங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் தயார். என்ன கேளுங்க, 4 பத்திரம் தரோம், அதாவது 7 கோடியிலேருந்து 10 கோடி நீங்கள் முதலீடு பண்ண போறீங்கன்னா அந்த மதிப்புலேயே உங்களுக்கு 4 பத்திரம் எங்கள் சொந்த பத்திரம் தரோம், அது நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்போ இந்த 3 வகையில் நீங்கள் ஓரளவுக்கு நம்ப வந்துடுவீங்க. 4வது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முழுசா தர தேவையில்லை, அந்த இடத்துல கட்டடம் ஏற ஆரம்பிச்சதுக்கப்புறம் முதல் 30% கொடுங்க, அதுக்கப்புறம் 70% கொடுத்துருங்க, முழுசாக முடிச்சிடலாம் அப்படின்வாங்க. அப்போ 30% கொடுத்ததுமே அந்த கட்டடம் ஏறுவானா, ஏறும். அது என்ன ஏறும் அப்படின்னா, பேருக்கு ஏறி அந்த 70% வாங்க இல்லையா, அதை வாங்குற வரைக்கும் ஏறும். அதுக்கப்புறம் நிறுத்திட்டு முடிஞ்சிருச்சு, மொத்தம் 10 கோடி வந்துருச்சுல, அதுக்கப்புறம் பேச்சே மாற்ற வேண்டியது. அப்போ பேச்சை மாற்றும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அவன் ஒரு உறுதி பத்திரம் ஒன்று கொடுத்தானா, 4 பத்திரம் ஒன்று கொடுத்தானா, அதை வச்சு நம்ம எப்படியாவது அந்த சொத்தை மீட்டுக்கலாம், நம்ம போட்ட முதலீடை மீட்டுக்கலான்னு நீங்கள் முடிவு பண்ணி வச்சுக்கவே. அங்கே தான் அவங்க ஜகஜால ஜில்லாடி. என்ன கேளுங்க, அந்த 4 பத்திரத்தை 3 பத்திரம் அரசாங்க நிலம், அரசாங்க நிலத்தை பத்திர ஆஃபீஸில் உட்காந்து பத்திரம் போட்டு இவங்க பேரில் வச்சுக்கிறது. இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, பத்திர ஆஃபீஸ்ன்றது பத்திரங்களை பதிவுத்துறை தான். நீங்க ஒரு லேண்ட் எழுதி இந்த இடத்துல இன்னார் எனக்கு எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கவே, அந்த பத்திரத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்க டியூட்டி ஃபீஸ் கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கவே எழுதி கொடுத்துருவாங்க. அதுல பிரச்சனை இருக்கு, அதுல ஃபோர்ஜரி இருக்குன்றதெல்லாம் கோர்ட்டு பார்க்கணும். பத்திரப்பதிவுத்துறை வரைக்கும் பதிவு செய்யறது மட்டும் தான் அவங்களோட வேலை, அவ்வளவுதான். அதுல வர சிக்கல் எல்லாமே நீதிமன்றங்கள் தான் பார்க்கும். இப்ப இந்த இடம் எல்லாமே நீங்க மேற்கொண்டு ஆய்வு பண்ற வரைக்கும் தெரியாது. ஏன்னா இங்க பட்டாவை பொறுத்த வரைக்கும் சரியா உங்களுக்கு நம்பர் லிஸ்ட் ஆயிருக்காருன்னு வச்சுக்கவே, அதாவது அரசாங்க நிலங்கள்னா அது அரசாங்க நிலம்ன்றதை எப்படி உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னா, அந்த இடத்துல பத்திரப்பதிவுத்துறையும் இந்த வருவாய்த்துறை இல்லையா, இது ரெண்டும் ஒரு குழப்பம் இருக்கவே செய்யுது. அது மறுப்பது இருக்குல்ல, அந்த இடத்த தான் நீங்கள் பயன்படுத்துறது. அதெல்லாம் அரசாங்க நிலத்தை எழுதி இவங்க இந்த மாதிரி வேலையில் ஏமாத்துறது. இப்போ உங்களுக்கு கடைசியாக இருக்கிற வாய்ப்பு என்ன, அப்போ ஏமாத்திட்டான் அது தெரிஞ்சு போச்சு, லாஸ்ட்டாக என்ன பண்ணுவீங்க, நீங்கள் காவல்துறையிட்டு போவீங்க. காவல்துறைக்கு இவங்க எல்லா விதமான வேலையும் பார்ப்பானுங்க. அந்த காவல்துறையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு புகாரை அழித்து அதை வந்து எஃப்ஐஆரை மாத்திரையும் வச்சுங்க, அதுக்கே போதும் ஆகி போயிடும். அந்த எஃப்ஐஆரை மாத்திர வரைக்கும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு அவங்க குடைச்சல் கொடுப்பானுங்க. எஃப்ஐஆர் மாறினதுக்கப்புறம் அது நீதிமன்றத்தை நோக்கி நகர்ந்துடும். அதுக்கப்புறம் காவல்துறை வேலை முடிச்சு நீதிமன்றத்தை நோக்கி நகர்றதுல அந்த நீதிமன்றத்தில் ஒரு ஓட்டையை போடுறதுக்கு இவங்க ஆரம்பத்தில் ஒரு வேலையை பட்டாங்க. அது என்ன கேளுங்க அப்படின்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்தார் இல்லையா,
அந்த 7 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்த நபர்கிட்ட நீ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நானும் இவரும் சேர்ந்து மருத்துவமனை நடத்துகிறதா திட்டமிட்டிருக்கோம். ஆனால் 50-50 ஷேர் ஹோல்டர் நாங்கள் கம்பெனியை இதை உருவாக்கி இதை நடத்தி ஆளுக்கு வரக்கூடிய வருமானத்தை பிரிச்சுக்க விரும்புகிறோம் இப்படின்னு ஏதாவது ஒரு டீலை போட்டுருவாங்க. அதாவது டீலை போட்டு அந்த டீலில் சைன் பண்ணி வச்சுருவாங்க. எனவே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆக்டுக்குள்ளே போகிறீங்க, அதாவது ஒரு வியாபாரம் சார்ந்த விஷயத்துக்குள்ள 2 பேருக்கான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் ஏதோ ஒரு சிக்கல் வருது அப்படின்னா நீதிமன்றம் எப்படி பார்க்கணும், அது கிரிமினல் கேஸாக பார்க்காது, அது சிவில் கேஸாக தான் பார்க்கும். அதுதான் அவங்களோட வாதம். இங்கே போய் நாங்கள் 2 பேரும் முதலீடு பண்ணி மருத்துவமனை ஆரம்பிக்கணும்னு நினச்சேங்க, இடையில 2 பேருக்கு மனசு கஷ்டம் வந்துருச்சு, அவர் கொடுத்த காசை திரும்ப வைக்கிறாரு, நான் கட்டணத்தை வர ஏற்றிட்டேன், நான் எப்படி திரும்ப தர முடியும்? அதாவது இந்த வழக்கை எப்படி மாற்றிடுவேன் அப்படின்னா கிரிமினல் கேஸ்லாம் கிடையாதுங்க. 2 பேர் வியாபாரம் சார்ந்த ஒரு மனக்கசப்பு வந்துருச்சு, இப்போ பிரிய விரும்புறாரு, நான் இங்கேருந்து காசுக்கு போவேன், அதெல்லாம் 4 கோடி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், இல்லை 6 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், மீதி 2 கோடி தான் நான் அவர் தரணும் அப்படின்னு ஒரு சுத்துவாங்க. அப்ப நீதிமன்றத்தில் டாக்டர் அருண்வேல்குமார் சார்பாக அந்த கும்பல் வைக்கக்கூடிய மிக முக்கியமான டாக்குமெண்ட் எதுனா, உங்க கையாலே சைன் வாங்கி நாங்க 2 பேரும் வியாபாரம் தான் செய்ய விரும்பணும், அதுல மனக்கசப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த டாக்குமெண்ட் நீட்டுவாங்க. அப்ப நீதிமன்றம் எடுத்து பார்க்கும்போது என்ன நினைக்கும்னா, ஒரு வியாபாரம் 2 பேரும் அடைக்கணும்னு வச்சிருக்காங்க, அது சிக்கல் வந்தோடனே இப்ப கொடுத்த காசை அவர் கேட்கிறாரு. எனவே இது சிவில் தான், இதை எடுத்துக்கிட்டு நீங்க கைது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இதை எடுத்துட்டு கிரிமினல் கேஸ் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு பார்க்கும். ஆனா விஷயம் என்னன்னா, இதெல்லாம் முக்கியம். இந்த 2வது ஒரு பிளான் போட்டாங்க பாருங்க, 4 பத்திரம் மூலமா அரசாங்க நிலத்தை காமிச்சு ஏமாத்துறாங்க பாருங்க, அதுதான் ஃபோர்ஜரி, இதுதான் மெயின் கேஸ். ஆனா இவங்க சொல்ற இதுதான் மெயின் கேஸ்ன்றாங்க. எனது அந்த கொடுத்த முதலீடு இருக்குல்ல, அது எங்கே போச்சு அப்படின்னு கோர்ட்டோட டைரக்ஷன் இருக்குல்ல, அதை திருப்பி விடுவாங்க. நம்ம நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தாமதம் இருக்கு இல்லையா, இது உங்க எல்லா பேருக்கும் நல்லாவே தெரியும். எனவே ஒருபடி எஃப்ஐஆர் போறதுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க, இன்னொரு படி நீதிமன்றத்தில் போய் நிக்கிறது பாருங்க, அதை விட கஷ்டம். ஏன்னா இவங்க தான் வரதே இல்லையே, ஒரு 10-15 வாய்தா வாங்கிடுவானுங்க, அதுக்கப்புறம் வருவாயின்னு வச்சுக்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. நீ எங்கேருந்து வந்து போறது, அது மிக முக்கியமாக இவங்க குறி வைக்கிறதுலாம் என்ஆர்ஐ இல்லை, நாட்டுக்கு வெளியில இருந்து அவங்க மனைவி பேர்லையோ மகன் பேர்லையோ அவங்க தாய் தந்தை பேர்லையோ நிலம் வாங்கவோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ண விரும்புறாங்களே, அவங்கள்ட்ட இருந்து ஆட்டை போறதையும் விரும்புறாங்க. அந்த மாதிரி ஒரு என்ஆர்ஐ இவர்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அவர் மருத்துவமனை கட்ட 4 சர்வீஸ் பண்ண முடியல, அவர் மயிலாடுதுறை ஏரியா சேர்ந்தவர் தான். எனவே அந்த பகுதியில் மருத்துவமனை கட்டி தன்னுடைய தந்தை பேர்ல ஒரு சர்வீஸ் என்னத்தோட உள்ள வச்சுக்கவேன், அந்த காசை இவங்க சுருட்டிட்டாங்க. இப்ப நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க, 2 பேருக்கும் வியாபார சண்டை சொல்றாங்க. இதுல இருக்கிற ரொம்ப முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னா, என்ஆர்ஐ இருக்கக்கூடியவங்க அங்க இருந்து வந்து போக முடியாது, நீதிமன்றத்துக்கு வந்து போக முடியாதுன்ற சிக்கல் இவங்களுக்கு தெரியும். அதனால நீங்க என்ஆர்ஐ தேடுறது. இதுல ஒரு மிக முக்கியமான இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றீங்க, அது என்ன அப்படின்னா, நீங்க என்ஆர்ஐயா இருக்கலாம், இல்லைன்னா வெளிநாட்டில் உட்காந்து இங்க முதலீடு பண்ணக்கூடிய நபரா இருக்கலாம், நீங்க 2 பேரும் இங்க இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அணுகுனீங்கன்னு வச்சுக்கோங்க, மெல்ல பேசி எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசி அவங்களுக்கு தெரிய வேண்டிய தகவல் என்னன்னா, நீங்க எவ்வளவு காசை உள்ள கொண்டு வர விரும்புறீங்க அதை மட்டும் அவங்க தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த செய்தி அந்த இரவே இங்க எல்லா திருடனுக்கும் போயிருது. இந்த பத்திரப்பதிவுத்துறை சார்ந்து எவெல்லாம் திருட்டு வேலை பார்க்கறானோ அவனுக்குலாம் போயிருது. அவங்க எல்லாம் எவனுக்கு கரெக்டா சிக்குவாங்கன்னு கண்கொத்தி பாம்பா காத்துட்டு இருக்க வேண்டியது. கரெக்டா அவன் சிக்கிறான்னு வச்சுக்கவேன், வளைச்சு போட்டு இந்த மாதிரி உள்ள கொண்டு வந்துருவாங்க. இங்க இந்த மாதிரி சேட்டை செய்யறதுல மிக பிரபலமான ஆளு இந்த அருண்வேல்குமார் வச்சுக்கவேன். அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஃபுல்லாம் இவர் ஒரு வகையில் கைதாயிடுறாரு. எப்படி இந்த என்ஆர்ஐ இருக்காது பாருங்க, ஒரு 6-7 மாசம் போராடி எப்படியும் கைது பண்ண வச்சிட்டாரு. இது வேற யாரும் வச்சுக்கோங்க, இந்த அருள்வேல்குமார் இருக்கால இந்த டாக்டர், இந்த ஆள் இந்த கும்பல்கிட்ட ஏற்கனவே ஏமாந்த நபர்கள் நிறைய பேர், அவங்க எல்லாம் போராட முடியாம, இது இந்தியாவில் இருந்துகிட்டே போராட முடியாம இவனை சலிச்சு போய் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. இது என்ஆர்ஐ சொல்லவே வேணாம். ஆனா இது விடுறது இல்லைன்னு சொல்லிட்டு அவரு போராடி நீதிமன்றத்தை முட்ட கடைசி அவர் கைதாகிறான். யாரு? இந்த அருள்வேல்குமார். இதோட கதை முடியறது இல்லை. அருள்வேல்குமார் கைதானதுக்கு அப்புறம் இவன் என்ன சொல்லி பெயில் வாங்குறான், எப்படியா பெயில் வாங்கணுன்றக்காண்டி நான் என்ன பண்ணுறேன், டிசம்பர் 30 ஒரு 2 கோடி கொடுத்துட்றேன், அங்கே ஒரு 6 மாசம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கவேன், நான் அடுத்த 2 கோடி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுவானுங்க. இது ஏற்றுக்கொள்ளும் விதமா இருக்குன்னு வச்சுக்கவேன். நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, கடைசியாக பெயில் கொடுக்குது. என்னன்னு சொல்லி, எந்த அடிப்படையில் நீ தினமும் சைன் போடணும், அதோட சேர்த்து இந்த 2 கோடி இருக்குல்ல, நீ சொன்ன மாதிரி டிசம்பரோட 30ஆம் தேதி நீ 2 கோடி ரூபா கொடுத்துருக்கணும், அடுத்து மார்ச் மாதம் 2025 இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு 2 கோடி ரூபா நீ செட்டில் பண்ணிக்கணும், இதை நீ தவறக்கூடாது அப்படின்னு சொல்லி பெயில் கொடுக்குது. பெயில் கொடுத்து வெளியே வந்ததுமே அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறான். என்ன வேலை கேளுங்க, என்னன்னா அந்த எஃப்ஐஆர் இருக்குல்ல, அந்த எஃப்ஐஆர் இருந்தால் தானே நீ பண்ணுவ, அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுறதுக்கு, அதாவது ஒட்டுமொத்தமாக அந்த எஃப்ஐஆரை நீக்கணும். ஏன்? அதில் கிரிமினல் கேஸ் போட்டு வச்சிருக்காங்க, அது ஒரு சிவில் கேஸு, இந்த எஃப்ஐஆரை தப்புன்னு சொல்லிட்டு திரும்ப சென்னை ஹைகோர்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. இந்த கேஸ் அடுத்த 2-3 நாள்ல நீதி அரசர் விக்டோரியா கௌரி முன்னாடி வருது. அவங்க முன்னாடி இந்த கேஸ் போகணும்னு வச்சுக்குவேன். அந்த இடத்துல நீங்க எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா,
ஒரு வியாபாரம் சார்ந்த குடுக்கல் வழங்கல் இருக்கக்கூடிய 2 நபர்களுக்கான பிரச்சனை கொண்டு போறாங்க. ஆனா உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னா, இவனுங்க அந்த குடுக்கல் வாங்கன்னு சொல்லி ஒரு லேண்ட் ரெக்கார்ட் இருக்குல்ல, அதை உருவாக்கி ஏமாத்தி திருடி இருக்கானுங்க. இதை மறைச்சிட்டு இதை மட்டும் கொண்டு போய் அந்த எஃப்ஐஆர் தப்பு, அது கிரிமினல் கேஸ் பதிஞ்சு வச்சிருக்காங்க, என்னை கைது பண்ணிட்டாங்க, அந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணுங்க, இந்த பிரச்சனை ஒட்டுமொத்த பிரச்சனையே சிவில் கோர்ட் தான் அணுகணும் அப்படி போய் நிக்கிறானுங்க. இதுல நிறைய தப்பிச்சிருக்கானுங்க. அதாவது இந்த ஒரு கேஸ் கிடையாது, ஏற்கனவே இதே மாதிரி நிறைய சேட்டை பண்ணி நீங்க தப்பிச்சவங்க தான். இதே மாதிரி நிலங்களை காமிச்சு ஊருக்குள்ள 2 கோடி 3 கோடி 4 கோடி ஆட்டையை போட்டவங்க. அவங்க போராடி பார்த்து பிட்டு பிட்டா கொடுத்து 2-3 நிலங்கள் அது இதுன்னு கொடுத்து அவங்கள ஏமாத்தி முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 கோடி கொண்டு வந்து வாங்கன்னு வச்சுங்க, 2 கோடி தின்றுவானுங்க. மீது 2 கோடி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு 5 வருஷம் 10 வருஷம் ஓடிடும். அப்ப நீங்க நினைப்பீங்க ஓகே அந்த 2 கோடியாவது வந்து சேருதேன்னு. கிடையாது. அது எது வரைக்கும் காத்திருப்பாங்கன்னா, அடுத்து யாராவது ஒருத்தர் ஏமாறுவேல அவன் இருந்து வாங்கி இவன் 2 கோடி கொடுத்துறது. அப்ப எப்படி பார்த்தாலும் நீங்க பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா போகுது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுல உங்க எல்லா பேருக்கும் புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு நிகழ்வு கிடையாது. நீங்க பத்திர ஆபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க நேர்மையானவங்க மாதிரி தோணும், இவ்வளோ ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க மாதிரி தோணும். எந்த நபரையும் நம்பாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி உருவத்தில் உங்களை ஏமாத்துறதுக்கு தேவையான எல்லா விஷயத்திலையும் அவங்க ரெடியாக தான் உட்காந்து உங்களுக்கு இந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. எனவே உங்கள் நம்பகத்தன்மை பெறதுக்கு நீங்கள் எல்லா வேலையும் பார்ப்பானுங்க. பத்திரப்பதிவுத்துறையை பொறுத்த வரைக்கும் சரி, இங்கே நிலங்கள் வாங்குறது இல்லாட்டி ப்ராப்பர்ட்டி மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சரி, இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களா அவங்கள அணுகும்போது கூடுதல் அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுவே ஒரு பெரிய கஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்துரும் இவங்கனால. அதில் இவங்களுக்கு கூச்ச சுபாவமே கிடையாது. பத்திரப்பதிவுத்துறையில் ஆரம்பிச்சு ஏஜென்ட்ஸில் தொட்டு சென்னையில் எல்லா பக்கமும் காசை கொடுத்து யாரா சிக்குவான்னு வலிமேல் விழி வச்சு காத்திருப்பானுங்க. இதில் இவங்களுக்கு எந்தவித கூச்சமும் இருக்கிறதே கிடையாது. எனக்கு இறுதியாக ஒரே விஷயம் தான் சொல்லணும். அது என்ன அப்பனா, நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீதி அரசர்கள் இந்த அருள்வேல் குமார்களை இந்த மாதிரி நபர்களுடைய கேஸுடைய தன்மை புரிஞ்சுக்கணும். என்ஆர்ஐ போன்ற வெளிநாடுகளிலிருந்து முதலீடு பண்ணக்கூடிய நபர்களுடைய பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய முதலீடுகளுக்கு இந்த மாதிரி அச்சுறுத்தல் ஏற்படும் வச்சுக்கோங்க, அது எந்த அளவுக்கு பொருளாதார சிக்கல் தமிழ்நாட்டுக்கு உருவாக்கும். ஏன்னா இந்த மாதிரி சிக்கல் இருக்குன்னா யாருமே முதலீடு பண்ண வரவே மாட்டாங்க. ஏன்னா ஊர்ல ஒருத்தர் ஏமாத்தினா போதும் அது தீயா பரவிடும். அது பரவச்சு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஒரு தயக்கம் வந்துடும். எதுக்கு நம்ம போய் தமிழ்நாட்டை முதலீடு பண்ணிட்டு ஊர்ல பல பேர் திருடனா இருக்கான், அதுக்கு நீதிமன்றத்துக்கு போனால் நீதி நேரத்துக்கு கிடைக்க மாட்டேது அப்படின்னு ஒரு சலிப்பு வந்துருச்சு வச்சுக்கோங்க, அது உண்மையிலே நாட்டுக்கு நல்லதில்லை. இந்த அருள்வேல் குமார் போன்ற நபர்கள் செய்யறது நாட்டுக்கே பெரிய துரோகம். எனவே நீதிமன்றங்கள் இந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி என்ஆர்ஐ ஏமாற்ற வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒரு என்ஆர்ஐயோ இல்லாட்டி வெளிநாடு வாழக்கூடிய ஒரு இந்தியரையோ இவங்க ஏமாற்றி காசு பார்க்குறாங்கன்னா அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து அந்த வழக்குகளை தனிமைப்படுத்தி விரைவாக முடிக்கிறதுக்கும் அதுக்கு ஆவணம் செய்யறது இல்லையா, அது மிக அவசியமான ஒன்று.